தமிழகத்தில் தைப்பூச திருவிழாவை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் முருகன் பக்தர்கள் தீ மிதித்தும் கொக்கி அணிந்து கொண்டு தேர் இழுத்தும் சில இடங்களில் எண்ணெயில் வடை சுடுதல் அதேபோல மிளகாய் கரைசல் அபிஷேகம் என தங்கள் பக்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த அனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமத் தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் தைப்பூச திருவிழாவில் 2ஆம் நாளான இன்று மழுவடித்தல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் இந்நிகழ்வானது தைப்பூசம் திருவிழாவின் 2ஆம் நாளில் இரும்பு தகட்டினை நெருப்பில் பழுக்க வைத்த நிலையில் அதனை பொதுமக்கள் முன்னிலையில் பூசாரி தர்மலிங்கம் வெறும் கையால் 3 முறை அடித்து பக்தர்களை பரவசப்படுத்தினார். அப்போது ஏராளமான பக்தர்கள் அரகரா என பக்தி கோஷம் எழுப்பினர். மேலும் அந்த சாம்பலை போட்டி போட்டுக்கொண்டு எடுத்து சென்றனர். அதனை விளைநிலங்களில் உரமிட்டால் விளைச்சல் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் என கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள மீனாட்சிப்பேட்டை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீயாண்டவர் கோவிலில் 8 ஊரைச் சேர்ந்த கிராம மக்கள் நடத்தும் லட்சதீப திருவிழா நடைபெற்றது. மீனாட்சிப்பேட்டை, எல்லப்பன்பேட்டை, விழப்பள்ளம், கோநெல்லிக்குப்பம், பாச்சாரப்பாளையம், கீழூர், பெரிய கோவில் குப்பம், ஆயிப்பேட்டை ஆகிய 8 ஊரைச் சேர்ந்த கிராம மக்கள் சேர்ந்து நடத்தும் இந்த வினோத திருவிழாவில் தைப்பூச திருவிழா முடிந்த மறுநாள் இக்கோவிலில் கிராம பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு வரும் எண்ணெயை மண்சட்டியில் ஊற்றி பூஜை செய்து அகண்டம் என்று சொல்லப்படும் அதனை தீபமாக முருகர் வேடமிட்டு கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக மேளதாளத்துடன் எடுத்து வந்து கோவில் கர்ப்பகிரகத்தில் உள்ள ஸ்ரீயாண்டவருக்கு தீபமாக ஏற்றுகின்றனர். இதில் 8 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்தோடு முருகருக்கு அரகுரா என்ற கோஷத்துடன் கோவிலில் லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றி வழிபாடு மேற்கொண்டனர். வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் திருவிழாவில் குறிஞ்சிப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த திருக்கோயில் ஸ்ரீயாண்டவர் கோயில் என்று பெயர் பெற்றது. சிவனுடைய உருவம்தான். இந்த கோயில் 8 கிராமங்களுக்கு சொந்தமானது. தைப்பூசத்தன்று மறுநாள் மகா தீபமாக அகண்டம் எடுத்து வரப்பட்டு இந்த கோயிலை சமர்க்கப்பட்டு பக்கத்திலே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அகண்டம் எடுத்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஊர் அவர்கள் எடுத்து வந்து விமர்சையாக செய்கின்றார்கள். இது ராஜேந்திர சோழன் காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலுடைய தீபமானது தைப்பூசத்தன்று மறுநாள் பெருவெளியாக ஒளி தீபமாக காட்சி கொடுத்து 8 கிராம மக்களையும் காத்து வருகின்றது. 8 கிராமங்களுக்கும் காவல் தெய்வமாக ஸ்ரீயாண்டவர் விளங்குகின்றார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கானூர் கிராமம் இருந்து வருகிறது. இந்த கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலில் 10ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தை மாதம் பௌர்ணமி மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்ட ஸ்ரீ செல்லியம்மன் முன்பாக அமர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு தீபமேற்றி உலக அமைதி பெறவும், விவசாயம் செழிக்கவும், மாங்கல்ய பலம் பெற்றிடவும், சகல சௌபாக்கியங்கள் வேண்டி பல்வேறு வேண்டுதல்களை வைத்து ஸ்ரீ செல்லியம்மனை மனமுருக வேண்டி திருவிளக்கு பூஜை வழிபாடு நடத்தினர். பின்னர் ஸ்ரீ செல்லியம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் கானூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ செல்லியம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டும் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார். தை மாதம் தேர் திருவிழா தினத்தினை முன்னிட்டு ஜனவரி 24ஆம் தேதி காலை கொடியேற்றம் மிக விமர்சையாக நடைபெற்று துவங்கியது. விழாவின் 8ஆம் நாள் நிகழ்வாக நேற்று முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். அப்போது மூலவர் முருகப்பெருமானுக்கும் உற்சவர் முருகப்பெருமானுக்கும் தீப தூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருவீதி உலா புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. வழிநெடுக பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த மேட்டுக்குப்பத்தில் வள்ளலார் சித்தி பெற்று சித்தி வளாக திருமாளிகையில் திரு அறை தரிசனம் நடைபெற்றது. வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் ஆண்டுதோறும் தைப்பூச ஜோதி தரிசன விழா விமர்சையாக கொண்டாடப்படும். இதேபோல இந்த ஆண்டு 155வது தைப்பூச ஜோதி தரிசன விழா 1ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வள்ளலார் சித்தி பெற்று சித்தி வளாக திருமாளிகையில் திரு அறை தரிசனம் இன்று நடைபெற்று வருகிறது. இதையொட்டி காலை 7 மணிக்கு வடலூர் தர்மசாலையில் இருந்து
வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் அடங்கிய பெட்டி அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கில் வைத்து சன்மார்க்க அன்பர்கள் சுமந்தபடி பக்தர்கள் வள்ளலார் நடந்து சென்ற பாதை வழியாக மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகைக்கு ஊர்வலமாக சென்றனர். பல்லக்கு மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் வள்ளலார் இறைவனுடன் ஜோதியாக கலந்த அறை முன்வைத்து மதியம் 12:30 மணிக்கு திரு அறை திறக்கப்பட்டது. இதை காண ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். இந்த தரிசனம் மாலை 6 மணி வரை தரிசனம் நடைபெறும். இதில் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் சன்மார்க்க பக்தர்கள் கலந்து கொண்டு திரு அறை தரிசனம் செய்தனர். வள்ளல் பெருமான் கண்கண்ட தெய்வமாக தன்னுடைய உடலை நீருக்கோ நெருப்புக்கோ மண்ணுக்கோ இரையாக்காமல் தெய்வீக காந்த அணுக்களாக மாற்றி திருவருள் செங்கோல் திருளாட்சி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தருணம். அதுதான் உலகத்தில் புனிதமான வடலூர் மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகை திருவரை தரிசனம். திருவரை தரிசனம் என்பது வள்ளல் பெருமானையே நேரடியாக தரிசிப்பது. 153ஆம் ஆண்டு சித்திவளாக திருவரை தரிசனம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மையன்பர்கள் அனைவரும் அந்த திருவரை தரிசனம் செய்து கலியுக கண்கண்ட தெய்வமாக விளங்கும் நீங்கள் வேண்டியதெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கருணை வள்ளல் தனிப்பெரும் கருணையினால் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். பெருமானிடம் அத்தனைவரும் காணொளி காட்சி மூலமாக கண்டு வேண்டிய வரங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லா வரங்களையும் பெற்று நோயற்ற முதுமையற்ற மரணமில்லா பெருவாழ்வு சன்மார்க்க சித்தி அந்த சித்தியை பெற்று ஆனந்தமாக என்றும் வாழ எல்லாம் அல்ல குருவர்கள் திருவர்கள் வேண்டி அமைகின்றோம். அற்புரிஞ்சோதி அற்புரிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்புரிஞ்சோதி அறிவோர்ந்த நிறைவு அன்பேஷ். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மன்னார் கோவிலில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி குலசேகர ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. பழமையும் பெருமையும் வாய்ந்த இத்திருக்கோவிலில் மூலவராக வேதநாராயண பெருமாள் மூலிகைகள் அடங்கிய சுதையால் செய்யப்பட்டவராக 3 நிலைகளில் அருள்பாலிக்கின்றார். ஆழ்வார்களில் ஒருவரான ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் மாசி புனர்பூசத்தில் அவதரித்து பெருமாளின் உத்தரவுப்படி இங்கு வந்து தங்கி திருப்பணியாற்றி முக்தி பெற்ற தலமாகும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர ஆழ்வார் திருமொழி என பெரிய திருமொழியில் உள்ளது. திருக்கோவிலின் வடக்கு பகுதியில் கொடிமரத்துடன் கூடிய தனி சன்னதி அமைந்துள்ளது. திருக்கோவில் அனைத்து நிகழ்வுகளும் ஆழ்வார் முன்னிலையிலேயே நடைபெறுகிறது. இவர் முக்தி பெற்ற திருநாளான தை திருவாதிரை நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக நேற்று காலை நடை திறக்கப்பட்டு நித்தியல் நடைபெற்றதும் மகா மண்டபத்தில் எழுந்தருளி உள்ள பெருமாள் தாயார் ஆழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் கோஷ்டி மரியாதை நடைபெற்றது. மாலையில் சாயாரட்சை முடிஞ்சதும் தோளுக்கிணியானில் ஆழ்வார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினார். பூஜைகள் நடைபெற்றதும் தீப்பந்தங்கள் ஒளியில் பிரபந்ததாரர்கள் பாடியபடி முன் செல்ல ஆழ்வார் புறப்பாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்குறுங்குடி 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் நம்பி என்ற திருநாமத்துடன் 5 நிலைகளில் அருள்பாலித்து வருகின்றார். அதில் மேற்கு தொடர்ச்சி மலை மகேந்திரகிரி பர்வதத்தில் திருமலை நம்பி என்ற திருநாமத்துடன் அருள்பாலித்து வருகின்றார். திருமலை நம்பிதான் திருமங்கை ஆழ்வாருக்கு முக்தி கொடுத்ததாக வரலாறு. வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய தேசத்தில் திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜ ஜிஎஸ் சுவாமிகள் நியமனப்படி ஆண்டுதோறும் தை தெப்ப திருவிழா 2 தினங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது. தெப்ப உற்சவத்தில் 2ஆம் நாளான நேற்று மலைநம்பி தெப்பம் நடைபெற்றது. இதற்காக மலையிலிருந்து கடந்த சனிக்கிழமை எழுந்தருளிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருமலை நம்பிக்கு திருக்கோவில் காலை சந்தி பூஜைகள் நிறைவு பெற்றதும் ஜிஎஸ் சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு திருமஞ்சனம் கோஷ்டி நடைபெற்றது. இரவில் தங்க தோளுக்கிணியான் பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ திருமலை நம்பி தன் தேவியருடன் எழுந்தருளினார். ஜியர் மடம் முன்பு பெருமாள் தாயாரை வரவேற்று மரியாதை செய்த ஜியர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து யானை முன்னே செல்ல பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது. ஜியர் சுவாமிகள் அத்தியாபக கோஷ்டியினர் பொதுமக்கள் உடன் வர தெப்ப குளத்தை வந்தடைந்தனர். அங்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாளையும் தாயாரையும் எழுந்தருள செய்தனர். சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் தெப்பத்தில் அரையர் வியாக்கியானத்துடன் தெப்பம் 12 முறை வலம் வந்தது. ஒவ்வொரு சுற்றுக்கும் பிரசாதம் நைவேத்தியம் செய்யப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் தெப்ப திருவிழாவில் கலந்து கொண்டனர். வான வேடிக்கைகள் நடைபெற்றன. ஏற்பாடுகளை திரு ஜி.ஆர். மடம் சுவாமி அழகிய நம்பிராயர் தேவஸ்தானம் செய்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ள நவதிருப்பதி பெருமாள் கோவில்களில் முதலாவது கோவிலாக ஸ்ரீவைகுண்டம் கள்ளர்பிரான் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் தை திருவிழா 12 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டிற்கான தெப்ப உற்சவத்திற்கான கொடியேற்றம் கடந்த ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்றது. திருவிழா நாட்களில் தினமும் காலையில் சுவாமி கள்ளர்பிரான் கொடிமரம் சுற்றி புறப்பாடும், மாலையில் தோளக்கிணியானில் மாடவீதி புறப்பாடும் நடைபெறுகிறது. வருகிற 28ஆம் தேதி இரவு கருட சேவை நடைபெற்றது. சிகர நிகழ்வான தெப்ப உற்சவம் நேற்று நடைபெற்றது. தெப்ப திருவிழாவின் முதல் நாள் நிகழ்வில் ஸ்ரீவைகுண்டம் கள்ளர்பிரான் சுவாமி, நத்தம் எம்மிடர் கடிவான், திருப்புளியங்குடி காய்சினிவேந்த பெருமாள் ஆகிய சுவாமிகள் தெப்பத்தில் எழுந்தருளி 3 சுற்றுகள் சுற்றி வலம் வந்தனர். 2ஆம் நாள் நிகழ்வை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை இரவு கள்ளர்பிரான் சுவாமி தாயார்களுடன் தெப்பத்தில் மோகினி அவதாரத்தில் எழுந்தருளி காட்சியளிக்கின்றார். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் புகழ்பெற்ற நவநீதேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள சிக்கல் சிங்காரவேலர் சூரனை வதம் செய்ய தனது தாயாரான வேல் நெடுங்கண்ணி அம்மனிடம் சக்தி வேல் வாங்கி திருச்செந்தூரில் வதம் செய்ததாக கந்த புராணத்தில் கூறப்படுகிறது. சிங்காரவேலர் நெடுங்கண்ணி அம்மனிடம் வேல் வாங்கும் பொழுது சிங்காரவேலவர் முகத்தில் வியர்வை சிந்தும் அற்புத காட்சி ஆண்டுதோறும் கோவிலில் நடைபெறுகிறது. இக்கோவிலில் தியாகராஜர் மற்றும் சிங்காரவேலவருக்கு தனித்தனியே தேர் உள்ளது. நவநீதேஸ்வரர் சுவாமி கோவில் தியாகராஜர் திருத்தேர் கடந்த சில ஆண்டுகளாக பழுதடைந்து பயன்பட முடியாத நிலையில் இருந்து வந்தது. புதிய தேர் செய்யும் பணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய தேர் செய்வதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பெற்றது. தற்பொழுது இப்பணி முழுமை அடைந்துள்ளது. 15 அடி உயரம் கொண்ட தியாகராஜர் திருத்தேர் சுமார் 40 டன் இழுப்பை மரத்தை கொண்டு ரூபாய் 50 லட்சம் செலவில் கட்டுமான பணிகள் நடந்து வந்து பணிகள் நிறைவு பெற்றது. இந்நிலையில் தியாகராஜர் திருத்தேர் இன்று தைப்பூசம் தேர் வெள்ளோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தேர் மேலே ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து தேருக்கு மகா தீப ஆராதனை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து 4 ரத வீதிகள் வழியே மேல தாளங்கள் முழங்க நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே புது கண்மாய் ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி சிவாச்சாரியார்கள் மங்கள இசையுடன் கணபதி பூஜை தொடங்கி மகா பூர்ணாகதியுடன் நிறைவுற்ற யாகசாலை நிகழ்ச்சியை நடத்தினர். பின்னர் கடம் புறப்பாடு ஆகிய அதிர்வேட்டுக்கள் மேளதாளங்கள் முழங்க திருக்கோவிலை சுற்றி வலம் வந்து கும்பத்தின் மேல் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து விநாயகர், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், நவகிரகங்கள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விநாயக பெருமானுக்கு பால், தயிர், வெண்ணெய், நெய், பஞ்சாமிர்தம், இளநீர், மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவிய பொடி, பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அடுத்த சகாய் நகர் பகுதியில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த வெடியப்பன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடந்து 1 வருடத்தை கடந்த பின்னர் இன்று வெடியப்பன் கோவிலில் வருஷாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெடியப்பன் கோவிலில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம், வாசு சாந்தி, யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு யாகங்கள் செய்யப்பட்டு இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பூர்ணாகதி நடைபெற்றது. இந்த வருஷாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கானூர் கிராமம் இருந்து வருகிறது. இந்த கிராமத்தில் பிரசித்தி பெற்று ஸ்ரீ செல்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தை மாதத்தை முன்னிட்டு ஆலயத்தில் நாள்தோறும் பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ செல்லியம்மன் ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ செல்லியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வண்ண ஆடைகள், வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து
ஊஞ்சல் மண்டபத்தின் முன்பாக உள்ள ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அம்மன் முன்பாக பம்பை மேளதாளம் முழங்க காளியாட்டம் துள்ளாட்டமாக நடைபெற்றது. ஸ்ரீ சல்லி அம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு பாடல்கள் பாடப்பட்டு பக்தர்கள் மெய்சிலிர்க்க ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது. இந்த ஊஞ்சல் உற்சவத்தினை காண கிராம மக்கள், பக்தர்கள் என பெருந்திரளாக பங்கேற்று ஊஞ்சலில் அமர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பக்திமயமாய் அருளாசி வழங்கும் ஸ்ரீ சல்லியம்மனை வணங்கி வழிபாடு செய்தனர். பின்னர் கோவில் பிரசாதம் பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருப்புடைமருதூர் நாரும் பூநாதர் கோமதி அம்பாள் திருக்கோவில் தைப்பூச திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் காலை மாலைகளில் சுவாமி அம்பாள் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு யாகசாலை பூஜைகளுக்கு பின் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி தாமிரபரணி தீர்த்தவாரி மண்டபத்திற்கு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்பின் தீர்த்தவாரி மண்டபத்தில் சுவாமி அம்பாள் மற்றும் அஸ்திர தேவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தாமிரபரணி நதியில் தீர்த்தம் வாரி நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தாமிரபரணி நதியில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஓய்வு பெற்ற முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியும் மாநில நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணைய தலைவருமான சுப்பையா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் விழாவில் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள திருப்புடைமருதூர் அருள்மிகு நாரும் பூநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் தைப்பூச திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை பக்தர்கள் சிவசிவா அரஹர பரமம் என பக்தி முழக்கமிட்டு வடத்தை பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். தேரோட்டத்தை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திரண்டதால் கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் முழுவதும் திருவிழா களை கட்டியது. தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் சைவ சமய குரவர்களால் பாடல் பெற்றதுமான அருள்மிகு ஸ்ரீ இளங்கிளி அம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் தெப்பம் விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தெப்ப உற்சவ விழாவை ஒட்டி உற்சவமூர்த்தி சுவாமி அம்மனும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனைக்கு பின்னர் கோவிலின் உட்பிரகார வளாகத்தில் வலம் வந்து கோவிலின் எதிரே உள்ள பிரம்மதீர்த்த குளத்தில் அமைந்திருந்த தெப்பத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். அதனைத் தொடர்ந்து குளத்தில் தெப்பம் மும்முறை வலம் வந்து தெப்பத்தில் வீற்றிருந்த சுவாமியும் அம்மனும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கோவில் குளத்தை சுற்றியுள்ள பொதுமக்கள் ஆட்சீஸ்வரனுக்கு அரோகரா, இளங்கிள்ளை அம்மனுக்கு அரோகரா என கோஷமிட்டபடி இறைவனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.